டியர் நீட் ஆஸ்பிரன்ஸ் 2025 காலேஜஸோட ஏஆர் ரேங்க் எல்லாம் வச்சு என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 2024 டேட்டாவை வச்சு ஆல் இண்டியா ரேங்க் பார்த்துட்டு, அதாவது மார்க் இல்லாம ஆல் இண்டியா ரேங்க் பார்த்துட்டு, அதுல இந்த இயர் நீங்க என்ன ரேங்க்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்திருக்கோம். ஆல் இண்டியா ரேங்க் வச்சு நமக்கு ரவுண்ட் 3ல வந்து க்ளோசிங் மார்க்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம், க்ளோசிங் ரேங்க்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். இப்போ இன்னும் ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாடுல 63 லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அதோடைய ஏஆர் என்ன 2024ல, சோ தட் நமக்கு இப்ப என்ன கிடைக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது வந்து கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்கு, கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜஸும் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீட்டா சின்ன சின்னதா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா போட்டிருக்கோம் ஒரு வீடியோ, கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜ் போட்டிருக்கோம், ரெண்டுமே எம்பிபிஎஸ்க்கு போட்டிருக்கோம், அப்புறம் தனியா பிடிஎஸ்க்கும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க, மேல லிங்க் இருக்கு. அண்ட் இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எல்லாம் பார்க்க போறோம். உங்க ஊர்ல என்ன காலேஜ் இருக்கு, உங்களுடைய ரேங்க்கும் உங்களுடைய ஊரும் மேட்ச் ஆகுதா, இல்ல நீங்க நினைச்ச காலேஜ் உங்களுக்கு கிடைக்குமா, அப்ராக்சிமேட்டா நீங்க பாத்துடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 99% வந்து பெருசா வந்து சேஞ்ச் இருக்காது. அப்படி இருந்தாலும் ரொம்ப மினிமலான ரேங்க் சேஞ்சஸ் இருக்கும். இதை நீங்க எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு, 10 காலேஜ் வரைக்கும் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இந்த ஆர்டர், இந்த ஏஆர் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 63 லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கனா அகாடமியில ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கு. ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 1 இயர் டியூரேஷன் அண்ட் பைலிங்குவல் கிளாஸஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பைலிங்குவல் கிளாஸஸ் தமிழ்ல உங்களுக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், இதே மாதிரி தான் கிளாஸும் நடக்கும். லைவ் டெஸ்ட் இருக்கு, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். ஸோ ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் வேணும், நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு உங்களை அப்பப்ப நவ் அண்ட் தென் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா கனா அகாடமி இஸ் த பெஸ்ட் பிளேஸ். அண்ட் இப்போ நீங்க இந்த இயர் கவுன்சிலிங் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் சப்போர்ட் இருக்கு. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன queryயோ கேளுங்க. we are very happy to answer you. Right, fine. And these are the list of colleges and AR rank. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 4599 கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்டேட் ரேங்க் பத்தி நான் இப்போ பேசல, ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஆல் இண்டியா ரேங்க்ல இப்போ நம்ம கையில் அது மட்டும்தான் இருக்கு. அண்ட் சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் நிறைய பேர் அதுவும் பார்ப்பீங்க, கிறிஸ்டியன் மைனாரிட்டி எல்லாருமே பார்ப்பீங்க. 5920 தான் லாஸ்ட். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இது கவர்மெண்ட் கோட்டா பிசி கேட்டகரிக்கு பார்க்குறோம், தேர்ட் ரவுண்ட் பார்க்குறோம். ரைட், கீழ்பாக் ஸ்டான்லி இருக்கு. ஸ்டான்லி வந்து 9500 முடிஞ்சிருது. கீழ்பாக் வந்து 13353 முடியுது. மதுரை மெடிக்கல் காலேஜுக்குன்னே தனியா சீட் மேட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், போய் பாருங்க. 15392. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 16406. நிறைய பேர் சார் கோயம்புத்தூர்லேயே தான் இருப்போம், சென்னையே வரமாட்டோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் இருப்பீங்க. ஸோ நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதை. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரார் 17310 வரைக்கும் இருக்கு. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு தனியா சீட் மேட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், மேல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. 22598. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 22799 வரைக்கும் ஏஆர் ரேங்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த 22799 ஃபிக்ஸ் பண்ணாம ஒரு 20,000 18,000 இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலேஜ் கிடைக்கும். அப்படி நீங்க ஒவ்வொரு காலேஜையும் பாருங்க. எக்ஸாக்ட்லி அந்த பார்டர்ல இருக்கிறவங்க வந்து அடுத்த ஆப்ஷனுக்கு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல போடணும். ரைட். அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசிக்கு தனியா ஒரு வீடியோ போட போறோம். போட்டோம்னா மேல லிங்க் வந்துடும். ரைட். 26,498. 1 இயர் வேலை பார்க்கணும். அண்ட் 5 லேக் வந்து சப்போஸ் நீங்க பாண்டை பிரேக் பண்றீங்கன்னா 5 லேக் பே பண்ணணும். கேஏபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 26,698. இதுல டோட்டலா லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 63 காலேஜ் இருக்கு, 63 காலேஜ் இருக்கு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆல்மோஸ்ட் ஒரு 34 காலேஜ் பாத்தீங்கன்னா, நீலகிரிஸ் லாஸ்ட்ல வருது, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், அண்ணாமலையார், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விருதுநகர், திருவாரூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சிவகங்கை, நாமக்கல், ஓகே, புதுக்கோட்டை, தூத்துக்குடி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கு. அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜஸ். நீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்கை ஃபில் பண்ணிட்டு நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். 56,754 வரைக்கும் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சிருக்கு. அதாவது கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து 18,000 தான் இருக்கும். ஸோ 56,000 வரைக்கும் இருக்கீங்க ஆல் இண்டியா ரேங்க்னா யூ ஆர் சேஃப். அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க சேஃப். ரைட். இதுல இன்னும் நிறைய காலேஜஸ் நான் வந்து லிஸ்ட் பண்ணல, நீங்க ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கங்க. ரைட். நெக்ஸ்ட் இல்ல பாஸ் பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிரைவேட் காலேஜஸ். பிரைவேட் காலேஜ் பாருங்க. பிஎஸ்ஜி, நிறைய பேர் வந்து நான் பிஎஸ்ஜியில தான் சார் படிப்பேன் அப்படின்னு இருப்பீங்க. கேஎம்சி, ஏன்னா எங்களுக்கு வர்ற கால்ஸும் அப்படிதான் வருது. பிஎஸ்ஜி கேஎம்சி எல்லாம் வந்து எனக்கு கிடைக்குமா 57,000 பிஎஸ்ஜி. கேஎம்சிஹெச் பார்த்தீங்கன்னா 59,000. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை 61,000. திருச்சி எஸ்ஆர்எம் 63,000 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. 63,878 வரைக்கும்.
கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ் மதுராந்தகம் 67,959. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி 78,556 வரைக்கும் கிடைச்சிருக்கு. கற்பகம் கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜ் 73,338. அப்படியே கீழ இருந்து நான் ஒரு 10 காலேஜஸ் சொல்றேன் உங்களுக்கு. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் சென்டர் 1,07,486 வரைக்கும் கிடைச்சிருக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 1,63,060 வரைக்கும். வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் சென்னை 1,03,862. ஸ்ரீனிவாசன் காலேஜ் 1,02,982. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தனியா ஒரு வீடியோ போடுவோம், அதை கண்டிப்பா பாருங்க. நிறைய டவுட்ஸ் இருக்கு அதுல உங்களுக்கு. அண்ட் கனா அகாடமியோடைய ஃப்ரீ கவுன்சிலிங். ஓகே, உங்களுக்கு ஒரு மெடிக்கல் சீட் கிடைக்கிற வரைக்கும் நீங்க உங்களோட டவுட், சின்ன டவுட், பெரிய டவுட்லாம் இல்லை, என்னனாலும் கால் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து 10 மணிக்கெல்லாம் கால் பண்றீங்க, இல்ல காலையில ஏர்லி மார்னிங் பண்றீங்க. ஒரு 9 to 9 வச்சுக்கோங்க. 9 to 9 கால் பண்ணுங்க. மிச்ச நேரம்லாம் நீங்க வந்து தாராளமா ஒரு வாய்ஸ் நோட்டோ இல்ல உங்க மெசேஜோ நீங்க தாராளமா போடலாம். நிறைய பேர் கமெண்ட்ல போடுறத பாக்குறேன். கமெண்ட்ல போடாம கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கும் ஈஸியா இருக்கும் உங்களை ரீச் அவுட் பண்றது. அண்ட் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ், இந்திரா மெடிக்கல் காலேஜ், அன்னை மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கன்னியாகுமரி, அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம். ஸோ இதெல்லாம் கீழ இருந்து ஒரு 10 காலேஜஸ் சொல்லியிருக்கேன். நடுவில் சென்ட் பீட்டர்ஸ், மாதா, தனலட்சுமி, தாகூர், முத்துக்குமரன், பனிமலர், கற்பகம், மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி, இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் இருக்கு. ஸோ காலேஜோட லிஸ்ட்டை பாருங்க, பொறுமையா ஆல் இந்தியா ரேங்க் பாருங்க. கீழே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு. ரைட், பண்ணிட்டு ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுங்க. நீங்க பண்ண வேண்டியது 2 விஷயமா நான் பாக்குறேன். ஒன்னு, கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜ் தான் போறோமா, ஃபீஸ் நம்மளால அது மட்டும் தான் பே பண்ண முடியுமா? இல்ல சார், கவர்மெண்ட் கோட்டாவே வந்து பிரைவேட் காலேஜ்ல என்னால பே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா? இல்ல சார், நான் கிளியர் பண்ணாலே போதும், நான் வந்து பிரைவேட் காலேஜ்ல என்னால அஃபோர்ட் பண்ண முடியும். எந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஆல் இந்தியா ரேங்க் பாருங்க. பார்த்துட்டு ஒரு 1000 2000 முன்ன பின்ன இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. தமிழ்நாடுடைய ஸ்டேட் ரேங்க் வந்து இந்த மந்த் எண்ட் வரப்போகுது, அதையும் பாருங்க. பார்த்துட்டு ஒரு கிளாரிட்டிக்கு வந்துருங்க. பேப்பர்ல எழுதுங்க. எப்பவுமே அப்பா அம்மா கூட உட்காந்து நீங்க என்ன பண்ணுங்க, எழுதுங்க. ஸோ எது கிடைக்கும் எது கிடைக்காதுங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்துருங்க. என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்துருங்க. வந்துட்டு அடுத்து ரிப்பீட் பண்ண போறோமா இல்லையா? ரிப்பீட் பண்ணல அப்படின்னா வேற என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு மெடிசன் ஃபீல்ட்லயே, அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு ஒரு முடிவை சீக்கிரம் எடுத்துருங்க. ரைட். நிறைய பேர் வந்து திருப்பி படிப்போமே வேணாமா, இந்த இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டே பயந்துட்டீங்க. கட் ஆஃப் வந்து குறையுது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான் குறையும். அதனால இந்த மார்க்கை வச்சு நீங்க வந்து உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்றதை விடுங்க. மார்க் இல்லாம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் இந்தியா ரேங்கை பாருங்க. ரைட். அண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு வந்துட்டா நீங்க ஒரு விஷயம் படிக்கிறீங்க, நிறைய டெஸ்ட் எழுதுறீங்க, போய் எக்ஸாம் எழுதுறீங்க. இது மட்டும் கிடையாது. தெரியாத கொஸ்டின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, அதுலதான் நிறைய மிஸ்டேக் பண்றீங்க. ஒரு சில சப்ஜெக்ட் பிசிக்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறீங்க. பயப்படுறதுனால நிறைய மிஸ்டேக் பண்றீங்க. அதை தொடவே மாட்டேங்கிறீங்க. ஈஸியா இருந்தாலும் தொட மாட்டேங்கிறீங்க. இதுல இருந்தெல்லாம் எப்ப நம்ம மென்டலி வெளியே வரமோ, ஃபிட் ஆகிறோமோ மென்டலி, அப்பதான் காம்படேட்டிவ் எக்ஸாம் நமக்கானதா மாறும். ஸோ தேங்க்யூ ஆல். நீங்க நினைச்ச காலேஜ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு கனா அகாடமியோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.